14 சொல்லி கொடுக்குறாரு. இந்த கவனன்ட்டை கையில் வச்சுக்கோ, இந்த அப்பமும் ரசமும் ஒரு அடையாளம், இந்த அப்பமும் ரசமும் கையில் இருக்கிறவன் தான் எங்கே போக முடியும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இயேசு சொல்கிறார், என் அப்பத்தை புசித்து என் பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு. இப்போ கம்யூனியன் எடுக்கிறோமே, இதை பற்றி யாருக்கு ஃபஸ்ட்டு வெளிப்பாடு தெரியுமா? ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்பத்தையும் ரசத்தையும் கையில் கொடுக்குறாரு. அதுவும் யார்? மெல்கிசேதேக்கு. யார் அந்த மெல்கிசேதேக்கு? அப்போ எபிரேயர் நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த மெல்கிசேதேக்கு வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துன்னு வாசிக்கிறோம். அப்படி தானே இருக்குது? இயேசு கிறிஸ்துன்னு வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரியதான ஒரு மேன்மை பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷமாக பரலோகத்துக்கு வழி திறக்காமல் இருக்குது. ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் பரலோகத்துக்கு வழியே கிடையாது. நீங்கள் பேதுரு புஸ்தகத்தை வாசிக்கும் போது நோவா காலம் வரைக்கும் செத்து போனவங்களை பற்றி வசனம் சொல்லுது, அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்.